வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நயன் சிங். வாகுதலாவோட கடை நடத்திட்டு இருந்துட்டு இருக்கோம். நான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடை பிரச்சனையை பொறுத்தவரை, இருட்டு கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜிலி சிங் அவர் நடத்தி வந்தார். கிருஷ்ணசிங்க்கு பிஜிலி சிங் மட்டுமே வாரிசு, வேற குழந்தைகள் கிடையாது. பிஜிலி சிங் சுலோச்சனாபாய் தம்பதிகளுக்கும் வேற குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுல இருந்து பிஜிலி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தாரு. நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாத்தமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமா இருப்பாங்க, அத்தையும் சரி மாமாவும் சரி. அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் வந்து இந்த சூழ்நிலையில அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜிலி சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசா நியமிச்சு ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறேன். இல்ல உயிர் எழுதிருக்கு, உயிர் எழுதிருக்காங்க. பழைய உயில் இல்ல, பழைய உயில் 1999 உள்ளது. அது வந்து காப்பி இருக்கு, ஆனா அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்ல இதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்ல. இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களோட தங்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னோட தங்கை பேச்சுவார்த்தை இதுவும் பண்ற மாதிரி ஐடியா இல்லையா? பேச்சுவார்த்தைங்கிறது என்னன்னா, இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தைக்கு அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவியை நாங்களும் கூட இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க சாதகமா பயன்படுத்தணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்துல அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல அவரு யுவராஜ் சிங், அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை. அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. நம்புறோம் நாங்க வந்து சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷ காலமா, இது 88-90 வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு 2 வருஷ காலமா யாரையும் சந்திக்க விடல. அவங்க வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு 4 கேமரா, 2-3 வேலையாட்கள் வச்சு யாரும் எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடல. அத்தைக்கு உடம்பு சரியாம கொரோனா காலத்துல கூட நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன், எல்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி ஆறுதலா வந்துட்டு இருந்தேன். எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம், தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையா இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ள வர விடாம, எந்த சொந்தக்காரங்களையும் அவங்களை சந்திக்க விடாம பண்ணிட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் அவங்களுக்கு அந்த கல்யாணம், பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்களுக்கு அழைப்பு கிடையாது, நாங்களும் போகவும் இல்லை. திடீர்னு நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருப்பதாகவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப திடீர்னு இந்த சம்பவம் வரதுக்காக என்ன காரணம்? திடீர்னு செய்தியாளரை சந்திப்பதற்காக என்ன காரணம்? அந்த உயிரை பொறுத்தவரை மாமாவுக்கு அப்புறம் அத்தை அறிவிச்சுக்கிறது அத்தை காலத்துக்கு அப்புறம் தான் எனக்குன்னு. உங்களுக்கு அவங்களோட அம்மாவுக்கு இல்ல, எனக்கு அப்படின்னு. அதனால இந்த இதை நான் அமைதியா இருந்தோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனாலதான் 23 நான் அதுல கோர்ட்ல தாக்கல் பண்ணி இருக்கிறேன். அது வந்து OS நம்பர் 403ங்கிற ஒரு இதுல 2023 நான் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். நாங்க நீதிமன்றத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கு போக கூடாதுங்கிறதுனால அமைதியா சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும், அதுல மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அது அவர் குற்றச்சாட்டு இருக்காரு, மரண சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு. அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும். அதை வந்து விசாரிச்சு அதுக்கு ஒரு நல்ல நீதியை கொண்டு வரணும். ஒருவேளை
அப்படி ஏதாவது அதில் மர்மம் இருந்திருந்தால் கூட அதுக்கு அந்த யுவராஜ் சிங்கும் துணையா இருந்திருப்பாரு. அவரோட தூண்டுதல் பேர்ல மற்றெல்லாம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இங்க. அப்போ ஒட்டுமொத்தமா யுவராஜ் சிங் மேல அந்த இதை புகார சொல்றீங்க? நான் யுவராஜ் சிங் எந்த புகாரையும் சொல்லலையே. இல்ல அவரும் நீங்க சொல்ற பார்த்தா அவருக்கு உடனடியா யுவராஜ் சிங்கும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட யுவராஜ் சிங்கிறவரு பேசுறது வேற, நீங்க சொல்றது வேற. இல்லங்க, நீங்க நல்லா இல்ல என்னன்னா, இல்ல என்னோட ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த கடையும் சொத்து என் பேர்ல கொடுத்திருக்காங்க, அதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிள். இப்ப நண்பர் அவர் அந்த கேள்வியை கேட்டதுனால என்ன தெரியுதோ அதை நான் சொன்னேன் உங்ககிட்ட. நான் தனிப்பட்ட முறையிலேயோ நான் தனியாவோ அவர் எந்த புகாரும் நான் கொடுக்க தேவையில்லைன்னு அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிங்கும்போது நான் அவருக்கு புகார் கொடுக்கணும்? அவர் வைக்கிற குற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க தங்கை மேல என்ன சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இதுல தங்கை மேலேயோ இதுலயோ சந்தேகங்கிறது இல்லை. அது காவல்துறை விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரட்டும், விசாரணை பண்ணி அதுல என்ன உண்மையோ அது உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். நாங்களே எதிர்பார்க்கிறோம். நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க எப்படி எந்த பிரச்சனையை சொல்றீங்க? ஒரு விஷயம் அது அவங்களோட கொடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் அதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட மாமனார் வந்து அந்த பொண்ணை பத்தி ஏதோ போன் வருது அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறம்பான செய்தியா இருக்கும். அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை, என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை. கண்டிப்பாக எந்த விதத்திலையும் எப்பவும் தப்பான செயலுக்கு போக மாட்டா, அதை நான் உறுதியா நம்புறோம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணை பலிகடா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்த பொண்ணு இந்த சின்ன வயசுல இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை. இவங்களோட பண ஆசைகளுக்கு பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் திருமணம் நடந்தது. இரண்டு கிடையாது தான் சொல்றாங்க. ஏன்னா தாலி கட்டின ஸ்டேஜிலேயே நீங்க இருட்டு கடையை தாக்கி பத்திரம் படித்து கொண்டு வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. உங்களோட தங்கை இப்ப நீங்க சொன்ன மாதிரி மருமக மேல இவ்வளவு உரிமையா சொல்லக்கூடிய தங்கை மீதும் உங்களுக்கான பாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்லும் போதே தாலி கட்டின உடனேயே நம்ம ஒரு பத்திரம் வச்சிருக்கோம், அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு இருட்டு கடை எழுதித்தாங்கன்னு கேட்டதாகவும் அதன் பிறகு ஸ்டேஜிலேயே பல்வேறு பிரச்சனை நடைபெற்றதாகவும் சொல்றாங்க. இதுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க? இருட்டு கடை மேலதான் போக்கஸ் பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணமும் இருட்டு கடை மேல இருக்கு, கவிதா அவங்க மேலேயும் இருட்டு கடை மேல இருக்கு, மாமா அவங்களோட சம்பந்தார் மேலேயும் இருட்டு கடை மேல இருக்கு. இருட்டு கடையே மையமா வச்சு வர்றதுனாலதான் அவங்களோட நிறுவனம் இல்ல அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட பாரம்பரியமான நிறுவனம். எங்களோட எங்க குடும்பம் பாரம்பரியமான குடும்பம். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைக்கு மேல நாங்க இதுதான் எங்களுக்கு தொழில், என்ன வேற தொழில் தெரியாது, இதுதான் எங்களுக்கு தொழில். தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள எல்லா முக்கிய நகரங்களும் எங்க உறவுகளும் சொந்தங்களும் இந்த தொழில தான் பார்த்துட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஏதோ ஒரு மெக்கானிக்கா தான் பார்த்தேன், அவரோட அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு வரல, இது வரல, எனக்கு இப்பதான் தெரியும்னு சொல்றதெல்லாம் உண்மைக்கு புறம்பா இருக்கு. அது வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் அது கஷ்டப்பட்ட போட்டு தான் எடுக்கணும்னு நினைச்சு அவர் வந்தாருன்னு சொல்றாரு. அதுவே நம்புற மாதிரி இல்லை. இந்த நிறுவனத்துக்காகத்தான் அவர் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உறவுகள் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அதை கைப்பற்ற நினைக்கிறாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இல்ல எல்லாரும் அதான் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்ன உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரிதான் என்ன இது ஒரு எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. அவர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய கொலைப்படி பண்ணி 2 பேர்ல மர்மமா இருக்குன்னு அவங்க சொன்னதுல பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரா? இல்ல பத்திரிக்கை இன்னைக்கு நான் பத்திரிகையில அந்த பொது விளம்பரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த நிறுவனத்தின் மேல இத்தனை இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்த இது வந்தது இல்ல. அடுத்த அந்த சொத்து அந்த கடையும் எனக்கு பாத்தியப்பட்டது. அதனால மேற்கொண்டு அவங்களோட எந்த தொடர்பும் எதுவும் வச்சுக்க வேண்டாம். அப்படி வச்சால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம். அது எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றதுக்காகத்தான். அவங்களோட யார் ஏதாவது பரிவர்த்தனை வச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சொத்தை ஏதாவது மாத்தி கொடுக்கறவங்களுக்கும் தான் சொல்றேன். அவருக்கு நான் பயப்படணும் சார். அவர் யார்? அவரு புண்ணு எனக்கு தெரியாது. அவருக்கு வந்து நான் ஏன் பயப்படணும்? அவருக்கு என்ன உரிமை இருக்குதுல? மகளை கொடுத்ததுனால எல்லாமே வந்துருமா? பொண்ணை எடுத்திருக்கிறார், பொண்ணை வாழ வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. அவர் தான் பணத்துக்கு ஆசைப்படலைங்கிறாரு. அப்ப அவர் என்ன உரிமை கொண்டாடுவாரு? எனக்கு அது தெரியல. அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல.
நம்ம கூட அவங்க தொடர்புலையும் இப்ப இல்ல. அதனால அதோட முழு நம்ம பேச்சுவார்த்தை இல்லை. ஆமா சரி, இது அபக விவகாரம். உங்க தங்கச்சி சம்மந்த விவகாரம். உங்களுக்கு உங்க தங்கச்சிக்குமான இதுல உயிர் படி என்ன இருக்கு, எந்த அடிப்படையில நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க? உயிர்ல என்ன வகையில உயிர்ல ஒண்ணும் இல்லைங்க. மாமா அவரோட கடைசி காலகட்டத்துல 1999ல நான் சார்ந்த நான் எங்க அப்பா வளர்த்த நிறுவனம், நான் நடத்தின நிறுவனம், இந்த என்னோட காலத்துக்கு அப்புறமும் என் மனைவியின் காலத்துக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியா நடக்கணுங்கிறதுனால அவர் என் மேல இருக்கிற நம்பிக்கையின் பேர்ல, அன்பின் பேர்ல, ஏற்கனவே நான் கடை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுலயும் மேல இவர் சரியா செய்வார், இவர் சரியா நடத்துவாங்கிற நம்பிக்கையில அந்த உயிரை எனக்கு எழுதி கொடுத்தார். அத்தை ஆமா, அவருக்கு அப்புறம் அத்தைக்கும், அத்தை காலத்துக்கு அப்புறம் எனக்கும் வந்து சேரணும், இதை வழி வழியா இவர் நடத்தணும் அப்படிங்கறதுனால அவர் எழுதினார். அந்த அடிப்படையில தான் இப்ப நான் உள்ள வரேன். இவ்வளவு நாள் எப்படி அவங்க வேலை இல்லை சார்? சார் எப்படி இருந்ததுங்கிறது ஒண்ணு இல்லையே, 2-3 வருஷமா அதுக்கு முன்னால ஹரிசங்க அவர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2-3 எப்படி இருந்ததுங்கிறது நம்ம சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம கேள்விப்பட போகும்போதுதான் இதை பத்தி நம்ம விசாரிக்கணும், கேட்க போகும்போதுதான் நம்மள அதுல இருந்து விளக்குறாங்க. ஆனா இவங்க வந்து இருக்கிற உரிமையாளர் அதாவது நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்களா? உயில்படி எனக்கு வர வேண்டியதுன்னு சொல்றேன். நீங்க தான் அதை நீங்க உயில்படி எனக்கு வர வேண்டியதுன்னு நான் சொல்றேன். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இல்லையா, நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது? உங்க மேலேயும் உங்க அம்மா மேலேயும் வழக்கு கொடுத்துருக்காங்க உங்க தங்கை. ஆமா, ஒரு காலகட்டத்தில் ஒரு வழக்க தொடர்ந்து இருக்காங்க. எங்க மேலேயும் என் அம்மா மேலேயும் ஒரு வழக்க தொடர்ந்தாங்க. அது எந்த நோக்கத்துக்கு சார் தொடர்ந்துருக்காங்க? எந்த நோக்கத்துலன்னா ஏதோ கொஞ்சம் காணல பொழுது அவங்களுக்கு, அதனால எங்க இதுலயும் வேணும், கடையிலயும் பங்கு வேணும்னு தொடர்ந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான உரிமை இருக்குல்ல இல்லையா? கடையில அவங்களுக்குள்ள உரிமை இல்லை. அவங்களுக்கு பாவப்பிரிவினர் என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லா சொத்தையும் நாங்க கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. இந்த கடையை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வாகடியாளாங்கிறது இவருடைய தனிப்பட்ட நிறுவனம், அது அவர் பேர்ல தான் எல்லாமே இருக்குது. அவங்க அப்பா நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்து அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பண்ணும்போது இவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்தது. அந்த எப்படி அவங்க கைக்கு தெரியல சார், அது எப்படி போச்சு, எந்த வழியில. இவ்வளவு நாளா நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்க தான் நடத்துறாங்க. 3 வருஷமா நடத்தி நல்லா டெவலப் பண்ணிட்ட மாதிரி சொல்லி, அது மக்கள் சொல்ல கருத்து தான். நீங்க சொல்ல மாதிரி மக்கள் சொல்ல கருத்து தான். இவ்வளவு டெவலப் ஆன பிறகு திரும்ப அந்த கடையோட உயில், அந்த அம்மா உங்களோட அத்தை இருக்கும்போது கூட அந்த உயிலை பத்தி நீங்க பேசல? இல்ல பேசியிருக்கோமே. ஒரு அதுல 2 விஷயம் இல்ல, அதுல 2 விஷயம். அந்த உயில் எப்போ அதோட இதுக்கு வரும் அப்படின்னா, ஆக்டுக்கு வரும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் அது ஆக்டுக்கே வரும். ஒண்ணு அது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க மேல தொடர்ந்த வழக்குல பதில் சொல்லும் போது இந்த உண்மையான அசலையும் நான் கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கேன். அப்பவே சொல்லி இருக்கிறேன், இந்த உயில் ஏற்கனவே இருக்கு, அத்தை இருக்கும் போது அத்தைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அத்தைக்கும் தெரியும், அந்த உயிரை ஏற்கனவே கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கிறேன். அப்படிங்கப்போ அது நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி சொல்ல முடியும்? பார்க்க போகும்போது உள்ள அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இல்ல, அப்ப இதுல பெரிய ஒரு கூட்டுச்சேரி நடந்திருக்கீங்க நீங்க உங்க பக்கத்துல. அப்படித்தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இருக்கலாம், அப்படித்தான் ஒரு கருத்து நிலவுது. இவ்வளவு இருக்கும்போது நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாமா? கடையே எடுக்க இல்ல, சட்டப்படி அளவுக்கு நம்ம வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அவங்க போன ஸ்பீடுக்கு உங்களால போக முடியும். ஏன்னா அவங்க எல்லா பக்கமே ஆள் பலம் பண பலத்தை வச்சு டோட்டலாவே எல்லாருமே விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை 2 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. அது அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் டீல் பண்ணாரு. அத்தையை பார்க்க போகும்போது கூட 31/8/2023 அத்தையை இவர் போய் ரெகுலரா டெய்லி போய் பார்க்கக்கூடிய நபர். அத்தையை பார்க்க வீட்டுக்குள்ள போக வரும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி 3 பேரும் தடுக்கிறாங்க. அப்ப கூட ஃபேமிலியில உள்ளவங்க சண்டை போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை லீகலா எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பெட்டிஷன் டவுன் ஸ்டேஷன்ல 31/8/2023 376/2023 சொல்லி ஒரு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு பெட்டிஷன் போட்டோம். அன்னைக்கு பொறுப்போட விசாரிச்சு எங்களுக்கு அன்னைக்கு பதில் வரல. அதுலயும் அந்த இதுலயும் சொல்லியிருக்கீங்க என்னன்னா, கவிதாவோ அவரை சார்ந்த யாரும் உரிமை கோர முடியாது, இருட்டு கிடைப்பா அதுல இருந்து நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா, கடையில யாரும் உரிமை, அப்ப அதற்கான உரிமை உங்களுக்கு வந்த மாதிரி தானே இல்லையா? இல்ல, உரிமை கோர முடியாதுன்னு சொல்றோம் அந்த உயில் படி. ஆனா உயில் எப்ப ஆக்ட் ஆகும்? அத்த காலத்துக்கு அப்புறம் தானே, அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். அப்ப பொசிஷன் நீங்க எடுத்துக்கலாம் கடையை. ஆமா, அதுக்குள்ள என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுப்போமோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். சட்டப்படி தான் போறேன். சட்டத்து மேல முழு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்புக்கு பிறகுதான் இது முடிவு வரும். அது என்ன பண்றோமோ, அது என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு அடுத்த கட்டத்துல பார்க்கலாம். அதனால அது அடுத்த கட்டத்துல என்னன்னு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு மொத்தத்துல இந்த இருட்டு கடைங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு கடை, பாரம்பரியமான குடம், உலகம் முழு அறியப்பட்ட ஒரு இது. அத சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் கெடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்குறத கண்டிப்பா பிஜிலி சிங், சுலோச்சனா பாய், ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்க மன்னிக்காது. இதைதான் நான் சொல்ல விரும்புறேன்.